பொது சிவில் சட்டம் விவகாரத்தில் இபிஎஸ் நிலைப்பாடு என்ன என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. காலை வாரிவிட்ட இபிஎஸ் சொந்த மக்களுக்கு குழி தோண்டுகிறார் என்றும் விமர்சனம். பொது சிவில் சட்டம் அது குறித்து பழனிசாமியுடைய நிலைப்பாடு என்ன? காலில் விழுந்து விழுந்து கால்களை வாரிவிட்ட நீங்க இப்ப சொந்த மக்களுக்கே குழி பறிச்சு துரோகம் பண்றீங்க. இதுதான் பழனிசாமி செய்யக்கூடிய பச்சை துரோகம். மீனவர்கள் பிரச்சனையில் இலங்கையை தட்டி கேட்க சொன்னால் பிரதமர் மோடி மௌன குருவாகி விடுகிறார். பரமக்குடி பரப்புரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாகையில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. அடி வாங்க வாங்கதான் அதிமுக வலுவடைகிறது என பேச்சு. அந்த பற்றையில நம்முடைய இரும்பு பழுக்க காய வச்சு அடிச்சு உறுதி பண்ணுவாங்களோ அதே போல நம்ம அடி வாங்க வாங்க கட்சி வலிமையா இருக்குது. தான் மட்டுமல்ல, அதிமுகவில் ஒரு தொண்டர் கூட அடிமை இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுக காங்கிரஸ் எனவும் மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்பந்தம் போட்டது திமுக எனவும் குற்றச்சாட்டு. நெல் சாகுபடிக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் என்று மத்திய அரசு தமிழகத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியது உண்மைக்கு புறம்பானது. ஊக்கத்தொகை அளிக்கும் மாநில அரசின் அதிகாரத்தை யாரும் பறிக்கவில்லை என்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். திமுகவின் மோசமான ஆட்சி குறித்து அம்பலப்படுத்தியதாக தமிழக பாஜகவினர்களுக்கு பிரதமர் பாராட்டு. என்டிஏ கூட்டணியின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்களை எடுத்துரைத்ததை நினைத்து பெருமைப்படுவதாக பதிவு. தாம் சேர சோழ பாண்டியரின் பரம்பரையைச் சேர்ந்தவர் என கூறி பரப்புரை செய்த சீமான். உங்களிடம் கத்தி கத்தி தன்னால் முடியவில்லை என வாக்கு சேகரிப்பின் போது பாடல் பாடி வேதனை. மாத்தி மாத்தி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மாறலையே, என்ன சொல்லி ஏது சொல்லி மண்டையில ஏறலையே, கற்றறிவும் பட்டறிவும் எங்கேதான் போச்சு, என்னோட மக்களுக்கு என்னதாச்சு. கன்னியாகுமரிக்கு பரப்புரைக்காக சென்றபோது சைக்கிளில் ரவுண்ட் அடித்த விஜய். பரப்புரை முடிந்து திரும்பிய போது கையசைத்தபடி சைக்கிளில் சென்று வாக்கு சேகரிப்பு. ஆதார் கார்டு போல தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். அரசு நலத்திட்டங்கள் வீட்டு வாசலுக்கு வரும் என கன்னியாகுமரியில் பரப்புரையில் ஈடுபட்ட போது தவிர்க்க தலைவர் விஜய் வாக்குறுதி. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். வீட்டு வாசலுக்கே அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். கன்னியாகுமரி மகாதானபுரத்தில் கடும் வெயிலில் விஜயை பார்க்க காத்திருந்த 2 பேர் மயக்கம். அருகில் இருந்த ஆம்புலன்ஸில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. பொது சிவில் சட்டம் விவகாரத்தில் இபிஎஸ் நிலைப்பாடு என்ன என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. காலை வாரிவிட்ட இபிஎஸ் சொந்த மக்களுக்கு குழி தோண்டுகிறார் என்றும் விமர்சனம். பொது சிவில் சட்டம் அது குறித்து பழனிசாமியுடைய நிலைப்பாடு என்ன? காலில் விழுந்து விழுந்து கால்களை வாரிவிட்ட நீங்க இப்ப சொந்த மக்களுக்கே குழி பறிச்சு துரோகம் பண்றீங்க. இதுதான் பழனிசாமி செய்யக்கூடிய பச்சை துரோகம். மீனவர்கள் பிரச்சனையில்
இலங்கையை தட்டி கேட்க சொன்னால் பிரதமர் மோடி மௌன குருவாகி விடுகிறார். பரமக்குடி பரப்புரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாகையில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. அடி வாங்க வாங்கதான் அதிமுக வலுவடைகிறது என பேச்சு. அந்த பற்றையில நம்முடைய இரும்பு பழுக்க காய வச்சு அடிச்சு உறுதி பண்ணுவாங்களோ அதே போல நம்ம அடி வாங்க வாங்க கட்சி வலிமையா இருக்குது. தான் மட்டுமல்ல, அதிமுகவில் ஒரு தொண்டர் கூட அடிமை இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுக காங்கிரஸ் எனவும் மீத்தேன் திட்டத்திற்கு ஒப்பந்தம் போட்டது திமுக எனவும் குற்றச்சாட்டு. நெல் சாகுபடிக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் என்று மத்திய அரசு தமிழகத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியது உண்மைக்கு புறம்பானது. ஊக்கத்தொகை அளிக்கும் மாநில அரசின் அதிகாரத்தை யாரும் பறிக்கவில்லை என்றும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். திமுகவின் மோசமான ஆட்சி குறித்து அம்பலப்படுத்தியதாக தமிழக பாஜகவினர்களுக்கு பிரதமர் பாராட்டு. என்டிஏ கூட்டணியின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்களை எடுத்துரைத்ததை நினைத்து பெருமைப்படுவதாக பதிவு. தாம் சேர சோழ பாண்டியரின் பரம்பரையைச் சேர்ந்தவர் என கூறி பரப்புரை செய்த சீமான். உங்களிடம் கத்தி கத்தி தன்னால் முடியவில்லை என வாக்கு சேகரிப்பின் போது பாடல் பாடி வேதனை. மாத்தி மாத்தி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நில மாறலையே, என்ன சொல்லி ஏது சொல்லி மண்டையில ஏறலையே, கற்றறிவும் பட்டறிவும் எங்கேதான் போச்சு, என்னோட மக்களுக்கு என்னதாச்சு. கன்னியாகுமரிக்கு பரப்புரைக்காக சென்றபோது சைக்கிளில் ரவுண்ட் அடித்த விஜய். பரப்புரை முடிந்து திரும்பிய போது கையசைத்தபடி சைக்கிளில் சென்று வாக்கு சேகரிப்பு. ஆதார் கார்டு போல தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். அரசு நலத்திட்டங்கள் வீட்டு வாசலுக்கு வரும் என கன்னியாகுமரியில் பரப்புரையில் ஈடுபட்ட போது தவிர்க்க தலைவர் விஜய் வாக்குறுதி. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். வீட்டு வாசலுக்கே அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். கன்னியாகுமரி மகாதானபுரத்தில் கடும் வெயிலில் விஜயை பார்க்க காத்திருந்த 2 பேர் மயக்கம். அருகில் இருந்த ஆம்புலன்ஸில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை.